உங்க குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு குலதெய்வம்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் தெரியாதுங்க அப்படின்றதாலும் பரவால்ல. குலதெய்வம் தெரியும்னு சொன்னாலும் பரவால்ல. குலதெய்வம் இருக்குன்னு தெரியும், நம்பிக்கை இருக்கு. ஆனா குலதெய்வம் யாருன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னாலும் பரவால்ல. இந்த வீடியோ பாருங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு குலதெய்வம் தெரியும். சரி. ம். சிலர் சொல்றாங்க வீரபத்ரன், அப்புறம் முனீஸ்வரன் இந்த மாரிலாம் சிலர் சொல்றாங்க. இவங்கலாம் காவல் தெய்வங்கள். பலர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த காவல் தெய்வம் தான் குலதெய்வம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. குலதெய்வம்ங்கிறது வேற, காவல் தெய்வம்ங்கிறது வேற. அந்த ஊர பாதுகாக்குறாங்க பாருங்க, அவங்க காவல் தெய்வம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஊர வுட்டு ஊர் வந்துட்டோம். சிட்டியா மாறிடுச்சு. நெறைய இடத்துல இடம் மாறிடுச்சு. பில்டிங் கட்டிட்டாங்க, ரோடு போட்டுட்டாங்க. இந்த மாரி இருக்கும்போது, நம்மளோட காவல் தெய்வமே சில இடத்துல இருக்க மாட்டேன்றாங்க. உங்க குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு குலதெய்வம்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் தெரியாதுங்க அப்படின்றதாலும் பரவால்ல. குலதெய்வம் தெரியும்னு சொன்னாலும் பரவால்ல. குலதெய்வம் இருக்குன்னு தெரியும், நம்பிக்கை இருக்கு. ஆனா குலதெய்வம் யாருன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னாலும் பரவால்ல. இந்த வீடியோ பாருங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி என்ன தான் சொல்லப் போறேன்னு கேட்கிறீங்களா? வீடியோ பாருங்க. சரி. இப்ப உங்களுக்கு குலதெய்வம் தெரியும். சரி. ம். சிலர் சொல்றாங்க வீரபத்ரன், அப்புறம் முனீஸ்வரன் இந்த மாரிலாம் சிலர் சொல்றாங்க. இவங்கலாம் காவல் தெய்வங்கள். ஒரு ஒரு ஊருக்குமே அந்த காலத்தில எல்லாமே கிராமமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி தான் சிட்டியா மாறுச்சு. இப்ப நம்ம இருக்கிற ஊர் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அதுவும் ஒரு ஒரு காலத்தில கிராமமா தான் இருந்துச்சு. கிராமம்னா மக்கள் நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு தெய்வம் கோயில் இருக்கும். ஒரு எல்லை முடியுது. அடுத்த எல்லை ஸ்டார்ட் ஆகுது. அப்புட்ன்னா அந்த எல்லைக்கு ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. இந்த ஊரு நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. அடுத்த எல்லைக்கு அடுத்த ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. இது எல்லை சாமி கோயில்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. பலர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த காவல் தெய்வம் தான் குலதெய்வம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. குலதெய்வம்ங்கிறது வேற, காவல் தெய்வம்ங்கிறது வேற. அந்த ஊர பாதுகாக்குறாங்க பாருங்க, அவங்க காவல் தெய்வம். ஓகேங்களா? தன்னோட குலம், தன்னோட பரம்பரைன்னு ஒண்ணு வருது பாருங்களேன், அதை பாதுகாக்கக்கூடியவங்க குலதெய்வம். இப்ப நம்ம ஊர வுட்டு ஊர் வந்துட்டோம், சிட்டியா மாறிடுச்சு, நெறைய இடத்துல இடம் மாறிடுச்சு, பில்டிங் கட்டிட்டாங்க, ரோடு போட்டுட்டாங்க, இந்த மாரி இருக்கும்போது, நம்மளோட காவல் தெய்வமே சில இடத்துல இருக்க மாட்டேன்றாங்க. அந்த ஊருக்கு எல்லை கோயில்னு சில கோயில் இருக்கும். அப்ப யாருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. முக்கியமா சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லா ஊர்லயுமே அந்த எல்லை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லை கோயில் இடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஊரெல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ரோட்லாம் போட்டிருப்பாங்க. சின்னதா ஒரு கோயில் இருக்கும். சின்னதா ஒரு கோயில் இருக்கும். சின்ன ஒரு பூசாரி, ஒரு அம்மன் யாரோ ஒருத்தங்க, வீரபத்ரன் யாரோ ஒருத்தங்க சின்னதா அங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காவல் தெய்வம். காவல் தெய்வத்த பத்தியும் சொல்றேன் நானு. சரிங்களா? அந்த குலத்த காக்கக்கூடியவங்க, அந்த பரம்பரைய காக்கக்கூடிய அந்த குலதெய்வம் இருக்காங்க பாருங்க. அவங்க வழிவிட்டா மட்டும் தான் வாழ்க்கையில எல்லாராலயும் டெவலப் ஆக முடியும். சில ஜாதி, சில மதங்கள்ல எங்களுக்கு குலதெய்வ நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லன்னா இங்க பேச்சே கிடையாது. உங்க குலத்த பாதுகாக்கிறவங்க ஒருத்தர் தெய்வம் இருக்காங்க. நான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற மதத்தில இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப எப்படி எங்களுக்கு குலதெய்வம் இருப்பாங்கன்னா, எல்லாருக்குமே இருக்காங்க. இங்க ஜாதி, மதம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. குலதெய்வத்த பொறுத்தவரையிலும் ஜாதி, மதம், நாடு, ஊர் எதுவுமே கணக்கு கிடையாது. அவங்க பரம்பரைய காப்பாத்திட்டு வராங்க ஒருத்தங்க. சிலருக்கு குலதெய்வம் தெரியும். ரெகுலரா கோயில் போக முடியல. வருஷம் வருஷம் கோயில் போக முடியல. சிலருக்கு என்னன்னா, ஒரு பச்சையம்மன்னு வச்சுக்கோங்களேன். பச்சையம்மன் ஊர் வேற ஊர்ல இருக்காங்க. எங்களோட குலதெய்வம் அந்த ஊர்ல இருக்காங்க. அந்த ஊருக்கு எங்களால போக முடியல. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயில் போயிட்டு வரலாமா, இல்ல அப்பப்போ போயிட்டு வரலாம். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவ ஆக்சுவலா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்களோ, ஆர் எந்த ஊர்ல உங்களுக்கு குலதெய்வம் இருக்காங்களோ, அந்த ஊருக்கு போயிட்டு வந்தே ஆகணும். தெரியுங்க. ஆனா போக முடியல. சிலர் மாசம் மாசம் போயிட்டு வருவாங்க. சில வருஷத்துக்கு ஒரு தடவ போயிட்டு வருவாங்க. ஏதோ போயிட்டு வராங்க. பட் ஆனா என்னமோ தெரியல. அங்க போனாலும் பூஜை பண்ண முடியல. அங்க இருக்கக்கூடிய சாங்கியங்கள் என்னமோ அது பண்ண முடியல. பொங்கல் வைக்கணும் அதெல்லாம் பண்ண முடியல சிலருக்கு. சிலர் ரெகுலரா பண்றவங்களும் இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ரெகுலரா கோயில் போயிட்டு வரவங்க, குலதெய்வம் கோயில் போயிட்டு ரெகுலரா பூஜை பண்றவங்க, லைஃப்ல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும். சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும். ப்ராப்ளம் வரவே வராதுன்னுலாம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரதான் செய்யுது. ஆனாலும் சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும். சரி. இப்ப சிலருக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியல. சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சினாரியோ. செகண்ட் குலதெய்வம் நான் வீரபத்ரன் நெனச்சுட்டு இருந்தேன். இவங்க நெனச்சுட்டு இருந்தேன், அவங்க நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா நீங்க அந்த மாரிலாம் காவல் தெய்வம்னு சொல்றீங்க. இப்ப அவங்கலாம் குலதெய்வம் இல்லன்னா, அப்ப எங்க குலதெய்வம் யாருன்னு தெரியல. செகண்ட் சினாரியோ. தேர்டு குலதெய்வமே இதுவரையும் எங்களுக்கு யாருன்னே தெரியவே இல்ல. இப்ப அந்த சாமிய நெனச்சுட்டு இருந்தேன். இப்ப இல்லன்னு தெரியுது 1.
இப்போ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மறந்து போச்சுன்றாங்க. எங்க பரம்பரை கேட்டா, எங்க மாமனார் கேட்டா, எங்க மாமியார் கேட்டா, எங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி கேட்டா தெரியலன்றாங்க. யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் சரியா தெரியலையோ, யார் யாரெல்லாம் மாத்தி குலதெய்வத்த மாத்தி கும்பிட்டுட்டு இருக்கீங்களோ, மாத்தினா காவல் தெய்வம் கும்பிட்டுட்டு இருக்கீங்களோ, குலதெய்வம் தெரியும் கோயில் போக முடியலன்றீங்களோ, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா? குலதெய்வ கட்டு போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? குலதெய்வத்த கட்டி போட முடியுமா? எஸ். இத வந்து செய்வினை செஞ்சு, பிளாக் மேஜிக் செஞ்சு இன்னொருத்தவங்க கட்டி போடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பரம்பரையில இருக்கிறவங்க, நம்ம தாத்தா, பாட்டி, நம்ம அவங்களுடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, நமக்கு யாரோ ஒருத்தங்க, ஏதோ ஒரு விஷயம் மூலியமா குலதெய்வம் கட்டு போட்டிருப்பாங்க. குலதெய்வத்த எப்படிங்க கட்டு போடுறது அப்புட்ன்னா, குலதெய்வத்த வழக்கமா செய்யக்கூடிய அந்த பூஜை, புனஸ்காரங்கள் எதுவுமே செய்யாம இருந்தாலும், குலதெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நம்மளோட முன்னோர்கள் யாரோ, நான் என் லைஃப்ப என் பரம்பரைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த திமிர்ல இருந்திருந்தாலும், இல்ல நெறைய தவறுகள், ஊருக்கு நெறைய தவறுகள் செஞ்சிருந்தாலும், ஸோ கொடும பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். இந்த மாரி செஞ்சிருந்தாலும், அதான் குலதெய்வ கட்டு. அதாவது குலதெய்வ கட்டுன்னா என்ன தெரியுங்களா? நமக்கு பிளாக்கா இருக்கிறது தாங்க. நமக்கு வர வேண்டிய விஷயம் வராம தடுக்கிறது தான் பிளாக். அது தமிழ்ல சொல்லப்போனா கட்டு போட்டுருக்காங்க. சரிங்களா? அப்ப செய்வினை செஞ்சு தான் இன்னொருத்தவங்க தான் குலதெய்வம் கட்டு போடணும்னு அவசியம் இல்ல. நமக்கு தெரியாம நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கலாம். அவங்களுக்கே தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். அந்த மாரி ஒரு விளைவு நடக்கும்னு தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளே கூட செஞ்சிருக்கலாம். குலதெய்வமா தெரியலங்க. நான் வந்து சென்னை வந்து ஐ மீன் சிட்டிக்குள்ள வந்து 20 வருஷம் ஆச்சு. அது அவ்வளோதாங்க. நான் ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல எங்க அப்பா, அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ்வளோதான். அது 20 வருஷமே இப்ப எங்க கிராமம் தான். கிராமமே இப்போ நெறைய மாறி போச்சு. ஸோ போறதில்ல. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, குலதெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஏன்னா நம்ம தான் கண்டுக்கலையே. சரி குலதெய்வம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டா, எஸ் குலதெய்வம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்த கேள்வி தர்க்கத்துக்காக கேட்போம். அப்ப மத்த கண்ட்ரில இருக்கிறவங்கலாம் அவங்க குலதெய்வத்த கும்பிட்டுட்டு தான் இருக்காங்களா? வேற ஒரு கண்ட்ரில வேற ஒரு மதத்தில இருக்கிறவங்கலாம் அவங்களும் குலதெய்வம் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்களான்னு கேட்டா, அவங்க வேற டெக்னிக் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அந்த ஊர்ல அந்த மாதாவ கும்பிடுவாங்க, இல்ல அல்லாஹ்வ கும்பிடுவாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பைபிள் படிப்பாங்க, குரான் படிப்பாங்க. அவங்களுக்கென்ன ஹோலி புக்ஸ் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு, அவங்க வேற டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பாஷையில மேபி குலதெய்வம்னு இல்லாம இருக்கலாம். ஆனா, வேற ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம எதுக்குங்க அவங்களலாம் கம்பேர் பண்ணணும்? தர்க்கத்துக்கு எவ்வளோ வேணாலும் பேசலாங்க. நம்ம வாழ்க்கை முன்னேறணுமா வேணாமா? நம்ம லைஃப்ல நல்லா இருக்கணுமா வேணாமா? அப்ப நமக்கு குலதெய்வம் கட்டு நீங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சா குலதெய்வத்த போய் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போங்க. இம்மீடியட்டா எவ்வளோ முடியுமோ போய் பாருங்க. போயிட்டு அங்க என்ன சாங்கியங்க, அங்க என்ன ரிச்சுவல்ஸோ அத பண்ணுங்க. சரிங்களா? சப்போஸ் குலதெய்வம் தெரியல அப்புட்ன்னா, நீங்க வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. குலதெய்வம் தெரியறதுக்கான வழிகள் சில இருக்குது. சொல்லிக் கொடுக்கலாம். இத மொத்தம் அதாவது குலதெய்வம் கட்டு போட்டுருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? குலதெய்வ கட்டு மட்டும் இல்லங்க. தொழில் கட்டு. நம்ம பிசினஸ் டெவலப் ஆகக்கூடாதுன்னு வேற யாராவது செஞ்சிருக்கலாம். நம்ம பிசினஸ் டெவலப் ஆகாம இருக்கு நம்மளே கூட சில விஷயங்கள் குடும்பக் கட்டு. குடும்பத்தில எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த மாரி பல கட்டுகள் இருக்கு பாருங்க. அதாவது சம் பிளாக்ஸ் தடைகள். இந்த தடைகளை உடைப்பதற்கு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம எடுக்கிறோம். இந்த பயிற்சி வகுப்போட ஃபீஸ் வந்து ஓப்பனாவே சொல்லிர்றேங்க. ஃபர்ஸ்ட் 24 மெம்பர்ஸ்க்கு ரூ. 1234. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, இம்மீடியட்டா கால் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கூட இருக்கு. நீங்க இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா இல்லையான்லாம் முக்கியம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடுங்க. இது 3 நாள் கிளாஸ் இது. ஈவினிங் 7 to 9 கிளாஸ் நடக்கும். 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெக்கார்டிங்கும் குடுத்துருவோம். 2 மணி நேரம் ஒரு ஒரு செஷனும் 2 மணி நேரம் இருக்கும். கட்டுனா என்னது? கட்டு எப்படி உருவாகுது? என்னென்ன மாதிரியான கட்டுகள் இருக்குது? நமக்கு ஜாதகப்படி ஜாதகத்திலே சில கட்டு இருக்கும். அதாவது கர்ம வினை நம்மளே போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவிலாம் இருக்கு பாருங்க. அதுலேருந்து சில கட்டுலாம் நம்ம கொண்டு வந்து வச்சிருப்போம் நம்ம. தொழில் கட்டா இருக்கலாம், குடும்ப கட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும். அது எப்படி ஜாதகப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட ஜாதகம்லாம் இல்லங்க. எனக்கு அந்த மாரிலாம் இல்லவே கிடையவே கிடையாதுனாலும் பரவால்ல. ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கலாம். சால்வ் ஆகுறதுக்கான வழிகள் உங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்புல இருக்குது. கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்க ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிக்கோங்க. வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் இருக்குது. இத கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம டெவலப் பண்ணிப்போம். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.